தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளர் சீமானா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளர் சீமானா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக விரும்புகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வழக்குகளை தூசி தட்டி பார்த்து மிரட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஓடிப்போய் டெல்லியில் சந்தித்தார். அதிமுக கூட்டணி சம்பந்தமாக பேசப்பட்டது. அதில் பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக்கொண்டார். ஆனால் எடப்பாடி அவர்களோ ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள தயார். ஆனால் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை சேர்க்க தயாராக இல்லை என்று தெரிவித்துவிட்டார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தயார். ஆனால் பிரிந்தவர்களை, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்கும்படி வற்புறுத்தக்கூடாது என்று எடப்பாடி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் கூட்டணி தொகுதிகள் பற்றி பேசப்பட்டது. 70 தொகுதிகள் அதிமுகவுக்கும் 30 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க அதிமுக ஒப்புக்கொண்டது. ஆனால் பாஜகவோ 60 தொகுதிகள் அதிமுகவுக்கும் 40 தொகுதிகள் தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகளுக்கும் வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிளம்பி வந்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பக்கம் கூட்டணி அமைக்க முயற்சி செய்கிறது. அது யார் என்று சொன்னால் பாஜக கூட்டணி கட்சிகள். மற்றொரு கட்சியானது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக கணக்கு போடுகிறது. சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பாஜக ஆசை வார்த்தை காட்டுகிறது. சீமானுக்கு 80 தொகுதிகள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 80 தொகுதிகள், மீதி 74 தொகுதிகள் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு என்று பாஜக கணக்கு போட்டுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் தான் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை பாஜக தயார் செய்து கொண்டிருக்கிறது. சீமானை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று பாஜக திட்டம் போட்டுள்ளது. இவர்களுடைய கனவு பலிக்குமா? கேட்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது. சீமானுக்கு 8 முதல் 10% வாக்குகள் வருகிற சட்டசபை தேர்தலில் 15% வாக்குகள் கூட கிடைக்கலாம், 30% வாக்குகள் கூட கிடைக்கலாம். சீமானை கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது. ஆனால் நேற்றைய தினம் அண்ணன் அவர்கள் தெரிவித்தார், ஆட்சி மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை, அடிப்படை அரசியல் மாற்றம் மக்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துவிட்டார். ஆக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் குறிக்கோள் அல்ல, அடிப்படை மாற்றம் அதுதான் முக்கியம். கூட்டணி என்று சொன்னால் என்றைக்கோ செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுதே கூட்டணி வைத்து 1 சீட்டு 2 சீட்டு வாங்கியிருக்கலாம். கூட்டணி சேர்ந்த கட்சிகள்லாம் என்ன நிலைமைக்கு ஆச்சுன்னு தெரியும். விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சு நாசமாக போயிட்டாப்புல. மதிமுக ஜெயலலிதா கிட்ட கூட்டணி வச்சு நாசமாக போயிடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனார் ஜெயலலிதா கிட்ட கூட்டணி வச்சு இன்றைக்கி அந்த கட்சியே இல்லாமல் போச்சு. யார் யார் கூட்டணி போனாங்களோ அவங்க பூரா இன்றைக்கி கட்சியே காணாமல் போச்சு. கழுது தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக போச்சு. ஆக நாம் தமிழர் கட்சி தனித்து தான் 234 தொகுதிகளிலும் போட்டி என்று அண்ணன் ரொம்ப தெளிவாக உள்ளார். நிச்சயமாக இந்த பாஜக உடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனால் பாஜக கனவு காண்கிறது, மனப்பால் குடிக்கிறது. பாஜக கனவு ஒரு பொழுதும் நிறைவேறாது, மனப்பால் குடிக்காது. வருகிற சட்டசபை தேர்தலில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தனித்து தான் களமிறக்குகிறார். தனித்து தான் போட்டி. 234 தொகுதிகளிலும் தனித்து தான் போட்டி. அரசியல் வியாபாரிகள் தான் கூட்டணி வைப்பார்கள். நாங்கள் கொள்கைவாதிகள். ஆக கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை. வெற்றியோ தோல்வியோ எங்களுக்கு தேவையில்லை. மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம், மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அண்ணன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடும்.